கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாடுகளுக்கு மத்தியில் சிகரம். ஹல்லேலூயா. டாபிக் வித்தியாசமா இருக்குது. எனக்கு நினைப்பது வந்து பாஸ்டர் ஐயாவும் நிறைய பாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த உயர்வான இடத்துல உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவ காலையில சொல்லிட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா வசனம் உங்களை சுகமாகும். சத்தியத்தை வழிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ பாருங்க, என் உள்ளத்துல வைத்த ஒரு டாபிக், இன்னைக்கு இந்த சபைக்கு தேவன் கொடுக்க போகிற டாபிக், இந்த ஓய்வு நாள் ஆராதனையில உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு மன்னா, பாடுகளுக்கு மத்தியில் சிகரம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை. இப்போ நல்லா வாசம் சத்தம் ஏதோ மைக் கூட எடுத்துக்கீங்க, பரவாயில்ல. ஒரு 5 நிமிஷம் பிரதத்தை கேட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ராவே. கொஞ்சம் அந்த வசனம் மட்டும் கொஞ்சம் சத்தமா வாசிக்கணும். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் வர்ற வழியில ஆண்டவரின் இருதயத்துல பேசி உறுதிப்படுத்துறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில உயர்வு, ஆசீர்வாதம், பெருக்கம் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னவா இருக்குது? ஒரு அடையாளமாக பாடு. கிறிஸ்து எப்படி உயர்வை அடைந்தார் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவாகிய நம் தேவன் அவர் வந்தாரு, நல்ல ஆய சோபால உட்கார்ந்தாரு. உலகத்தின் படி அவர் ராஜாவா இருந்து யுத்தம் பட்டயத்தினால கையினால யுத்தம் பண்ணி அவர் வந்து ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருந்தார்னா, இன்னைக்கு கிறிஸ்தவன் இந்த உலகத்துல வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு ஆள் 1000 பேருக்கு சமானம் இல்லையா? ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல கிறிஸ்து எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கிறார்னா, அவர் அப்பேற்பட்ட தேவன், is the most highly God. ஹல்லேலூயா. அவர் உயர்வான தேவன் இந்த பூமியில ஒரு மனிதனாய் பிறந்து 100% மனுஷனாகவும் 100% கடவுளாகவும் வாழ்ந்து அவர் பாடுகளை அனுபவித்து சிகரத்தை அடைந்தார். ஏன் அவர் பாடுகளை அடைந்தார்னா, ஒரு மனுஷன் என்னென்ன பாடுகள் அனுபவிக்கணுமோ அத்தனை பாடுகளும் அவர் அனுபவித்து எல்லாவற்றையும் சுதந்திரித்தார். ஹல்லேலூயா. ஏன்னா பின் நாட்கள்ல அந்த வழியில என்னுடைய பிள்ளைங்க வர போறாங்க, அந்த வழியில என்ன போலவே மாறி சிகரத்தை அடைய போறாங்கன்னு சொல்லி. அது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பவுல் சொல்லியது போல கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த சபைக்காக சில பாடுகள் நீங்க கடந்து வந்திருக்க கூடும். அந்த பாடுகள் எல்லாமே நன்மைக்கு தான் இருக்க திருமணம் பெற்றிருக்கிறார். ஏன்னா இந்த பாடுகள் வழியாக நீங்க சிகரத்தை அடைய போகிறீங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம் ஒரே ஒரு வசனம். அடுத்து 1 கொரிந்தியர் எப்படி நம்ம வந்து சிகரத்தை அடைய முடியும், எப்படி நம்ம சிகரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், யார் மூலமாக நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:57 எடுத்து வாசிங்க வேகமா. யார் மூலமாக ஜெயம் கொடுக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் மறைவானது. இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தியானிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் வேணும். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன கால இடைவெளிக்குள்ளாக சீக்கிரமா சொல்லி உங்களை நான்
ஜெபம் பண்ணி பிரதர்கையில தரப்போம். அல்லேலூயா. சோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. இந்த பாடுகளுக்கு மத்தியில கர்த்தர் எதை தருகிறாரா? ஜெயத்தை தருகிறார். சிகரத்தை தொடுபடிக்கு செய்கிறார். யார் மூலமாக? தம்முடைய ஒரே பேரான கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. நீங்க கிறிஸ்து இயேசுவை நம்புகிற சபையா இருக்கிறபடினால, கிறிஸ்து நடந்த வழியில நீங்க பயணிக்கிற சபையா இருக்கிறபடினால, நீங்க இந்த நாளிலிருந்து ஜெயம் பெறுகிறவர்கள், ஒரு வெற்றியை பெறுகிறவர்கள், சிகரத்தை அடையக்கூடியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது வந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய அன்பையும் கிறிஸ்துவனுடைய திட்டத்தையும் விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீக்கிரத்தின் வழியாக இன்னொரு விஷயத்தை ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கடந்த நாட்களாக இருக்கட்டும், இன்னைக்குலாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த செகண்ட்ஸ் வரையிலும் சில பாடங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருகிறது. இது ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அதை நான் முடித்து காட்டுவேன். இன்னைக்கு இந்த சபைக்கு சில பாடங்கள் இருந்து விடுதலை கொடுத்து வேற ஒரு லெவல்ல, வேற ஒரு கோணத்தில் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த சீக்கிரத்தை, இந்த உயிர்வை கொடுக்கிறதுக்காகத்தான் பிரசங்கியாகிய என்ன தேவன் இந்த சபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்க சுகம் அடைவீங்க. நீங்க சுகத்தை அடையப்படிக்கான கிருபை வரங்களோட செயல்பட போறீங்க. நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க சுகத்தை கொடுக்கக்கூடிய ஊழியத்தை செய்ய போறீங்க. அதன் மூலமாக திறனான மக்களை நீங்க கொண்டு வர போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீங்க ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போயிட்டு 1-2 ஆகும். இன்னைக்கு இருந்து இந்த சபையில ஒரு 100 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. இந்த வருஷத்துக்குள்ளாக குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 பேரையாவது நீங்க ஞானஸ்தானத்தை தருவீங்க. அப்புறமேட்டுக்கான கிருபை வரத்தை தேவன் இன்னைக்கு கட்டவத்துள்ள போகிறார். அப்போ இப்படியான மகிமையான ஊழியத்தை, மகிமையான சபையா உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுனால உங்க வாழ்க்கையில நடந்த தீமை அனைத்தையும் தேவன் எதற்காக அனுமதித்தால் எடுத்து வாசிப்போம். ரோமன் 8:28. நன்மைக்கு ஏதுவாகவே எடுத்து வாசிங்க. எப்படி பிரதர் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாரம், கவலை, பிரச்சனை எப்படி அது நன்மையா மாறப்போகிறது? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி தன்னோட வாழ்க்கையில எல்லா துன்பத்தையும் அனுபவித்து முடிவில மகிமையில வெற்றி சிறந்தாரோ, அதுபோல இந்த சபைக்கு, இந்த சபை மக்களுக்கு சில உபத்திரவங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலேயே கூட அனுமதிக்கப்பட்டிருக்க கூடும். அது ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு மகிமையை காண, ஒரு சுகத்தை காண, ஒரு வெற்றியை காண. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வீடு கட்டப்படும். இன்னைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மலரும், ஆசீர்வதிக்கப்படும். ஏற்ற வரங்களை தேவன் அமைத்து தருவார். ஏற்ற காரியங்களை தேவன் ஏற்ற வேலையாகிய, ஏற்ற வேலைன்னா அது இன்னைக்கு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருந்து 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துல, சபையில, இந்த இடங்கள்ல தேவன் செய்து காட்ட போகிறார். அதனால் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்திற்கும் நீங்க நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல 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 அவரே நன்றி. இந்த வெட்க துக்கத்திற்காக நன்றி. நான் கடந்து வந்த பாதைக்காக நன்றி. இதெல்லாம் இல்லாம இருந்தாலும் இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்காங்க, இந்த உயர்வு கிடைச்சிருக்காங்க, இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கடந்த நாட்கள்ல ஸ்ரீலங்கா இலங்கை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தனிமையாக வைத்து வெறும் அப்பம், வெறும் பண்ணு, தண்ணி மட்டும் எடுக்க வைத்து, உபவாசித்து ஜெயிக்க வைத்து, நல்லா புஷ்டியா, நல்லா WWF நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஃபிட்டா இருக்கும். அப்போ நான் 10 வருஷம் முன்னாடி கோவையில் அப்படி போனேன். ஆனால் வரையில 70 வரும்போது எங்க அம்மா ஒரே கண்ணீர், என்னடா இப்படி வந்திருக்கிற அப்படின்னு.
40 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ண வைத்து அந்த பெட்டிக்குள்ளு ஒரு ஊர்ல கடற்கரையெல்லாம் காலையில போனா சாயந்தரம் வருவேன், நைட்டு 10 மணிக்கு போனா காலையில 4 மணிக்கு தான் வருவேன். ஜெபம் அப்படி ஜெபம் பண்ணி உடைச்சு நிறைய காரியங்கள் விஷயம் காண்பித்தார். அன்னைக்கு காண்பித்த அந்த காரியங்கள் தான் இன்னைக்கு நான் செய்துட்டு இருக்கிற இந்த ஊழியர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ உடைக்கப்படுகிறதற்கு மிக முக்கியமான காரியம் உயர்த்தப்படுகிறதற்கு. அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு புரியல, எல்லாருடைய ஊர்ல எல்லாரும் எதுவுமே தெரியாத ஒரு ஊர்ல கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்த சிங்காளர்கள், இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் தமிழர்கள், வித்தியாசமான பாச மக்கள், எதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கு தெரியல. வனாந்தர பாதை எதுக்குன்னே தெரியல. ஆனா கொண்டு போன அனுமதிச்சேன். ஆனா இன்னைக்கு நான் நன்றி சொல்றேன். நான் திரும்பி பார்க்கிற என் வாழ்க்கைய சில பாடுகள் நீங்க அனுமதிச்சது, என்னை தனிமைப்படுத்தி உடச்சி உருவாக்குனது ஆண்டவர் இந்த மகிமையான ஊழியத்திற்காக. இன்னைக்கு நாங்க போறோம், நம்ம சத்தியத்தை கேட்கிறாங்க, ஜனங்க உள்ளத்துல சமாதானம் அடைகிறாங்க, விடுதலை அடைகிறாங்க, நோய்களுக்கு குணமடைகிறாங்க, மருத்துவம் அடைகிறாங்க. இயேசுக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. எப்படி ஒப்பு கொடுப்பாங்க? சும்மா வா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா நடந்திருக்குமா? உடைக்கப்படுகிறது உயர்த்தப்படுகிறதற்காக. உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் உடைக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் பயந்துடாதீங்க, நீங்க உயர்த்தப்படுகிறதற்காக, நீங்க விரும்பினது பெற்றுக்கொள்ளுகிறதற்காக. அல்லேலூயா. இன்னையிலிருந்து இந்த சபையை கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்க முடியாது. எடுத்து வாசல் அதிகாரம் ரோமன் 8:35-39. நல்ல சத்தமா யாராவது வாசி முடிக்க போறோம். ரோமன் 8 அதிகாரத்துல 35-39. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் முற்றிலும் வெற்றியின் வாழ்க்கை, 100% பரிபூர்ணமான வாழ்க்கை. வாழ்க்கையில எதுக்கோ ஆனது அனுமதிச்சிருப்பாரு. ஆனா பயந்துடாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லா நன்மையும் மாறப்போகுது. தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த சங்கீதம் 55:22 சொல்லப்பட்டது போல கர்த்தரிடத்தில் உங்க பாரத்தை கொடுத்துருங்க, நீதிமான ஒருபோதும் தள்ளாத விட மாட்டார். இந்த நாளிலிருந்து இந்த நீதி என்னும் சபையை அவர் தள்ளாட விட மாட்டார். இந்த இடம் நிரம்பி வலிச்சு நீங்க மேலும் வளர்ந்துட்டு இருப்பீங்க. நான் நினைக்கிறேன், இந்த நாகர்கோவில் அசைக்கிற ஒரு சக்தி படைத்த ஒரு சபையா இதை மாற்றி தரப்போகிறோம். இந்த சபைக்கு விரோதமா எந்த ஆயுதமும் பழிக்காதுன்னு சொல்லி காலையில் இந்த சபைக்கு விரோதமா எடுப்பது ஆயுதம் எதுவாயும் அது முறித்து போடுகிற ஒரு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்திலும் இந்த காலை வேளையில எல்லாம் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அளித்து சகோதரருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரன் அவர்கள் சொன்னது போல சாயந்தரம் வேளையில நீங்க எல்லாரும் வாங்க. அப்போ பிரத்யேகமாக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது இந்த சபையின் மீது யார் கை வைக்கிறாங்களோ அவங்க மீது கர்த்தர் கை வைப்பார். நல்ல சத்தமா. ஏன்னா அதை நான் 100% அனுபவித்தவர். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க மீது பொய்யான வழக்குகள் தொடர்ந்து எங்களை கொண்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.
3 நாள் உள்ள இருந்தோம். 3 நாள் உள்ள இருந்தோம். கர்த்தர் இறங்கி வேலை செஞ்சாரு பாருங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13-12 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா சாகணும்னு சொல்லி நாங்க விரும்பல, ரட்சிக்கப்படணும் ஆண்டவர். ஆனா ஆண்டவரோ எப்பேற்பட்டவராக இருக்கிறார். அவர் தயவு உள்ளவனுக்கு, அவர் மாறுபாடு உள்ளவனுக்கு உள்ள கொண்டு போய் போட்டாங்க ரிமாண்ட் பண்ணி. அங்க நாங்க சும்மாவா இருந்தோம். எங்க டீம் அங்க பாடி ஆராதிக்க ஆரம்பித்த உடனே 10 சிறை கைதிகளை நாங்க கொண்டு வந்துருக்கோம். இன்னைக்கு இந்த நோட்டு புத்தகத்துல அவங்க பேரு விசாலம் முதற்கொண்டு நாங்க வச்சிருக்கோம். இந்த சகோதரர்கள் நாங்க சந்தித்து கொண்டிருக்கிறோம். அது போல இந்த சபை எப்படி இருக்க போகுதுன்னா, எங்க கொண்டு போனாலும் கரெக்டா, எந்த காட்டு பகுதிக்கு கொண்டு போனாலும், எந்த மலைப்பகுதிக்கு கொண்டு போனாலும், எந்த தெருவுக்கு கொண்டு போனாலும் நீங்க சுவிசேஷம் அறிவிப்பீங்க, ஜாதிகளை சுதந்திரிப்பீங்க, புதிய புதிய ஆட்களை கொண்டாந்தீங்க கொண்டு வந்து வைப்பீங்க. இன்னையிலிருந்து இந்த சபை இந்த பட்டணத்தை அசைக்கக்கூடிய சபையால் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தின்படி கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வச்சு இவ்வளவு தூரம் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ பயணிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த சபை எத்தனை ஆண்டுகள் ஆச்சு சொல்லுங்க? 4 வருஷம். அதுக்கு முன்னாடி 40 வருஷம். 40 வருஷத்தினுடைய கண்ணீர் தான். எத்தனையோ மூத்தவர்கள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு முன்னினவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. சபையை எதிர்க்கிறீங்கன்னா இடத்த பார்க்கிறோம். நம்ம நல்ல ஃபேன் காத்து நல்ல ஒரு சூப்பரான இடத்த பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஓடையான இடங்கள் கூட நீங்க உட்காந்து ஆராய்ச்சி இருப்பீங்க. நிறைய மூத்த விசுவாசிகள் கேட்டு பாருங்க, எத்தனை பாடுகளை கடந்து வந்திருப்பீங்க. ஒரு ஃபேன் கூட இருந்திருக்காங்க. மழை பெஞ்சா கொட்டிருக்க மாட்டீங்களா? அப்புறம் அப்படியே படிப்படியா ஆண்டவர் 40 வருஷம் உங்களை உடைத்து உருவாக்கி இந்த இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வைத்திருக்கிறார்னா இதோடு நிறுத்திருக்கா? இனிதான் உங்க வாழ்க்கை ஆரம்பம். இனிதான் நீங்க பரிபூர்ணப்பட போறீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில 40 விசேஷமானது. என் வாழ்க்கையில் 40 விசேஷமானது. அல்லேலூயா. கடந்த 40 ஆண்டுகளாக உடைத்து உருவாக்கி ஒன்றுலாம் பண்ணி எங்கேயோ அதுல நான் வாழ்ந்த மாதிரி யாரும் வாழ்ந்திருக்க முடியாது. அந்த மாதிரியான இடங்கள்ல 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டு நல்லா அப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து எங்கேயோ எந்த தேசங்களுக்கெல்லாம் கொண்டு போய் உபவாசம் ஜெபம் பண்ணா தனியா நான் போற நோக்கம் ஒண்ணா இருக்கும். ஆனா நடத்துகிற ஒரு நோக்கம் வரையா. நாங்க அந்த ஷூட்டிங் இதுக்காக நாங்க போயிருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன வேறு இருக்கு, இந்த மாதிரி காட்டு பகுதிகளுக்கு நான் தேடிட்டு இருக்கோம் ஓய்வு நேரங்கள்ல. அங்க இந்த வசனத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு படிச்சு 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 இன்னைக்கு இந்த வசனம் நான் எப்பப்பெல்லாம் உடைக்கப்பட்டு எங்கெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு அழுது ஜெபம் பண்ணணும் அந்தந்த நாடுகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது போல உங்க 40 வருட வனாந்தர வாழ்க்கையில் இருந்து இன்னைக்கு நீங்க காணாம சுதந்திரிக்க நல்ல சத்தமா கைத்தட்டி ஆண்டவர் இன்னைக்கு அந்த யோகா தெரிய போகிறது. அல்லேலூயா. எரிகோ நிர்மூலமாக போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை பரிபூர்ணப்படுத்தி மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. ரோமன் 8:39 எடுத்து வாசிங்க. ஒன்றும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு நிச்சயித்திருக்கிறேன். அது எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. அறிந்திருக்கிறேன் கூட எழுதல, தெரிந்திருக்கிறேன் கூட எழுதல. அவர் நிச்சயம் பண்ணி முத்திரப்பட்டு எழுதியிருக்கிறார். யாருங்க? பவுல். அது போல உங்க வாழ்க்கையில
காரியங்கள் பூமியில காண போறீங்க, உண்மையோடு காண போறீங்க. அதான் இந்த வசனம், அந்த வார்த்தை அடிக்கடி ஒரு காவல் பண்ணுச்சு. நேற்று ராத்திரி வேலையில காலை வேலையில தான் எங்களோட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது. நிச்சயித்திருக்கிறேன் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஆண்டவர் பேசுறாங்க. ஏதாவது நிச்சயித்திருக்கிறேன், போய் இந்த சபையில பேசு. சுகத்தை நிச்சயித்திருக்கிறேன், பலனை நிச்சயித்திருக்கிறேன், உயர்வை நிச்சயித்திருக்கிறேன், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிச்சயித்திருக்கிறேன், இந்த சபையின் பெருக்கத்தை நிச்சயித்திருக்கிறேன், இந்த சபையின் உயர்வை நிச்சயித்திருக்கிறேன், சபை ஊழியரோட ஆசீர்வாதத்தை நிச்சயித்திருக்கிறேன், விசாலத்தை நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் வாக்குரைத்தார். எங்க ஊழிய பாதையில நிறைய சபைகளுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அந்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு சில சபைகளுக்கு நான் போனா இடமே இருக்காது, ரொம்ப கஷ்டமான ஆரம்ப கால ஊழியம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களுக்கு நான் விட்டு போகும் பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனம் அப்படியே நிறைவேறு. சின்ன சீட்டு போட்டிருப்பாங்க, ஒரு 30 பேர் 40 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 500 பேர் அமரக்கூடிய ஒரு சபையை கட்டுவீங்க பிரதர், இது கட்ட உரைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கன்வென்ஸ் கூட்டத்தை முடிச்சுட்டு வருவோம். அவங்க அடுத்த ஆண்டு அதற்கான ப்ராசஸை ஆரம்பித்துருவாங்க. நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல இன்னைக்கு இந்த சபை கட்டிக்கிட்டே இருப்பீங்க, ஜெயம் பெற்றுக் கொண்டே இருப்பீங்க. இதுவே முடியாதது முடித்து காட்டுகிறோம். நீங்க எழுதுங்க, ஆண்டவர் முடிச்சு காட்டுவார். நீங்க செய்யுங்க, எதை செய்யுங்க, சுவிசேஷம். அதுக்கு அடுத்து இன்னொன்று நிச்சயித்திருக்கிறார். இந்த சபையின் மீது கர்த்தர் ஒரு சுவிசேஷத்தை நிச்சயித்திருக்கிறார். ஒரு பெரும் வெள்ளத்தின் சுவிசேஷத்தை நிச்சயித்திருக்கிறார். ஒரு எழுப்புதல் சுவிசேஷத்தை நிச்சயித்திருக்கிறார். அதை நீங்க நிறைவேற்றணும். நிறைவேற்றுகிற பொழுது கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அந்த சங்கீதம் 55:22 எடுத்து வாசிக்க பரவாயில்ல, நான் சத்தமா வாசிக்க பரவாயில்ல. வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையை தள்ளாட மாட்டார். எப்போ நீங்க இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக தரிசனம், பரலோக திட்டங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறீர்கள், அப்போ உங்களுடைய திட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார். சபையோட எடுத்து நீங்க செய்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார். பாராளுவாசங்கள் சபையை யாரை மேற்கொள்ளாது, சபையை மேற்கொள்ளாது கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த சபைக்கு கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம் என்னன்னா, பாதாள வாசல் இந்த சபையை மேற்கொள்ளார். இந்த பெருக்கத்தின் மேல் பெருக்கம் அடைந்து கொண்டு இருப்பீங்க. நம்ம சத்தம் அடையவே சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இன்னைக்கிலிருந்து நீங்க என்ன செய்யணும்னா, பஸ்ல போவீங்க, நடந்து போவீங்க, மார்க்கெட் பிளேஸ்க்கு போவீங்க, ஏதாவது ஒரு ஷாப்பிங், ஏதாவது ஒரு விஷயங்களை செய்வீங்க. இந்த ஊர் நல்லா சூப்பரா இருக்கு, எத்தனையோ இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். ஏன் ஆண்டவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு கொண்டு வரல? அவ்வளவு அழகா இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கு. இந்த கன்னியாகுமரி நாகர்கோயில்னாலே என்னது, ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இதெல்லாம் ஆரம்பிச்சு இப்ப என்ன போச்சு உண்மை தெரியுங்களா? இந்த ஊரோட மகிமை உங்களுக்கு தெரியுங்களா? தெரிஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் நீங்க பயிரா இருந்திருப்பீங்க. இன்னைக்கோட தெரிஞ்சுக்கங்க. இந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் தான் முதல் கோமா காலம் வந்துச்சு. ஆசியாவுடைய, அதுவும் ஆசியா மட்டும் கிடையாது, உலகத்திலேயே முதல் சபை கட்டப்பட்டது இந்த கன்னியாகுமரி பகுதியில். உலகத்தின் முதல் சபை கட்டப்பட்டது இந்த கன்னியாகுமரினா, நாகர்கோயில் தான் ஒரே காலத்தில் சரி டிஸ்ட்ரிக்டா இருந்திருக்கும். அந்த நாட்கள்ல ஒரே ரீஜனா இருந்திருக்கும். அப்ப நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அந்த மகிமையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க சும்மா இருக்கவே மாட்டீங்க. எப்படியாவது ஆத்மா ஆதாயம் பண்ணணும், எப்படியாவது ஆத்மா ஆதாயம் செய்ய மாட்டவரே.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க தயார்படுத்தி கொண்டு சுவிசேஷம் அறிவிப்பீங்க. சுவிசேஷம் அறிவிக்க 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 கர்த்தர் உங்க வாரத்தை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். உங்களுடைய கருத்துற போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். இந்த சபை நான் முதல்ல சொன்னது போல என்னவா இருக்க போகுது? ஒரு ரோல் மாடல், ஒரு மக்கோதரிய சபை எப்படி குறிப்பிட்டு காண்பித்தாரோ ஒரு பெரிய சபையை போல வேத வசனத்துல தேறினவர்களா. இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு, நிறைய சபைகள் அதெல்லாம் செய்யறதில்லை. நல்ல சின்ன பசங்க அந்த ஏஜ் வாரியாக அப்படியே வரிசையா நின்று வசனத்தை ஒப்புவிச்ச போது ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. இந்த சபை பாதுகாப்பு எப்படி சிறு பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. இந்த மாதிரி சிறு பிள்ளை ஊழியத்தை நீங்க விட்டுக்கூடாது. சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தில் தான் மகிமையானது இருக்கிறது. ஒரு காலத்துல எங்க அம்மா மூலமாக சுவிசேஷம் வருதுன்னா நாங்க வளர்ந்ததெல்லாம் இந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாக தான். அல்லேலூயா. இந்த சிறுவர் ஊழியத்தை விட்டுக்கூடாது. தொடர்ச்சியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். எந்த சபைக்கு போனாலும் இன்னொரு விஷயத்த சொல்ல போறேன். நீங்க புருஷர்கள், அதாவது ஆண்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. பெண்கள் அதிகமா உட்கார்ந்துருக்கிறீங்க. இதுல இருந்து அது வரைக்கும் பாருங்களா, அது வரைக்கும் பெண்களாக தான் இருக்கிறீங்க. ஆண்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 60-50 பேர் பெண்கள் இருக்கிறாங்கன்னா 50 ஆண்கள் இருக்கணும்ல. என்ன ஆனாங்கன்னு தெரியல. சரி பசங்க எங்க? சரி வேத வாசம் சொல்லுது அந்த மாதிரி நடக்குமோ? கடைசி நாட்கள்ல பெண்கள் அதிகமாகவாங்க. பெண்களுடைய நேற்று வேற மகளிர் இல்லையா? நேற்று வேற மகளிர் தினம் பயங்கரமா எல்லாம் பயங்கர நியூஸ் எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அது போல இந்த நாட்கள்ல வர நாட்கள் எல்லாம் பெண்கள் தான் பயங்கரமான காரியங்கள் செய்ய போறாங்க போல கர்த்தருக்காக. அல்லேலூயா. அடுத்த முறை கர்த்தர் சித்தமானால் ஆண்களா பெண்களாங்கிற ஒரு டாபிக்ல நான் பேசலாம்னு இருக்கிறேன். கர்த்தர் சித்தமாய் வந்தோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பெண்கள் செய்வது பயங்கரமா ஊழியம் செய்வாங்க போல. அவங்களால தான் போது எங்கெல்லாம் போய் அறிவிக்க முடியும். ஏன்னா நாங்க தனித்தனியா போயிட்டு உதவாங்க பெரிய காரியமா இருக்கு. கூட 2 நல்ல பிள்ளைகளை சுவிசேஷ பிள்ளைகளை கூட்டு போது ஆர்டர் பண்றாங்க. வாப்பா டீ சாப்பிடுப்பா அப்படியேப்பா இயேசுவை பத்தி சொல்றீங்களா சொல்லுங்க பண்ணிக்கிறோம். நாங்க அனுபவிச்ச உண்டு. எங்க பேஜஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா காடு மழை எதுவுமே விட மாட்டோம். உள்ள போயெல்லாம் நிறைய தீ இலையெல்லாம் பிசிட்டு இருப்பாங்க. நாங்க போயிட்டு டிராக்ஸ் கொடுப்போம். கூட 2 சின்ன பிள்ளைகள் எல்லாம் டீம் இருக்கிறாங்க. கூட்டு போகும்பொழுது எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. போயிட்டு வக்கீல இறந்துட்டு இருப்பாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. போய் கொடுப்போம். அவங்க தங்களுடைய சாப்பாடெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. வேணாம் வேணாம்னு சொன்னாலும் அவங்க அவ்வளவு அன்பு செய்வாங்க. இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல இந்த பிள்ளைகள் எல்லாம் எழுப்பி மகிமையான காரியத்தை செய்ய போறாங்க. அல்லேலூயா. அதுக்கு ஆண்கள் சைடு வரணும். நீங்க விட்டு கொடுக்கலாமா? இதுல நீங்க போட்டி போடணும். அவங்க அடப்பாக்கடியில் அது காலம் மாறி போச்சு. அவங்க பிளைட் ஓட்டுறாங்க தெரியுமா? நாம இன்னைக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறது இல்லை. அவங்க பிளைட் அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க கீழ் பிடிச்சி. ஆனா நாம தான் சட்ட காலத்தை தூக்கி விட்டு நாம அடப்பாக்கடிக்கு போயிட்டு இருக்கிறோம். அவங்க வேகம் பண்ணி எங்க போயிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க? வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நாட்கள் நடந்துருக்கா இல்லையா? பெரிய சிட்டிஸ் எல்லாம் போய் பாருங்க. டீ போடுறது ஆகும், சாப்பாடு வைக்கிறது ஆகும். நான் எங்க ஒரு கெஸ்ட் பண்ணுறேன், டீ போட்டு கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. நான் நாட்டு மாறுது பாருங்க. ஆனா கர்த்தர் மாதிரி பண்ணி வாங்குறது வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. நான் கொஞ்சம் விரும்ப கலந்து பேசுவேன். ஆனா இன்னைக்கு காரணம் சீரியஸான மேட்டர் கொடுத்துட்டாரு. பாடலுக்கு மத்தியில் சிகரம் அப்படின்னு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க உஷாரா இல்லைன்னா நிச்சயமா இந்த அடுத்த கடைக்கு யாருக்கு சொந்தமாயிரும்? ஆண்களுக்கு சொந்தமாயிரும். அப்புறம் ஊதாக்களை வச்சு ஊதிக்கிட்டே இருக்கணும். கண்ணை கசக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டெயில பேக்க மாட்டிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக அவங்க கூட இருந்து கோஆபரேட் பண்ணி சுவிசேஷம் அறிவிங்க. அந்த வார்த்தை நீங்க ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க விட்டு கொடுப்பாங்க. எப்பா என் ஹஸ்பண்ட் நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் சமைப்பேன், நான் டீ வச்சு கொடுப்பேன், நான் வேலைக்கு போவேன், அவருக்கு நான் கவனிப்பேன். நல்லா நல்லா நல்ல சுவிசேஷ பாதத்தையும் தாங்குவேன், குடும்ப பாதத்தையும் தாங்குவேன். எல்லாத்தையும் தாங்கி கடைசியில நான் என்னவா இருப்பேன்? மகிமையில கர்த்தரோடு இருப்பேன். அந்த ஒரு பக்குவத்துக்கு வரணும்னா நீங்க என்னவா இருக்கணும்? இப்பொழுதிலிருந்தே இந்த சுவிசேஷ பாரத்தை தோல்ல சுமந்து இந்த இடங்களை எல்லாம் ஃபீல் பண்ணணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சபையாக நம்ம மாறணும். அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு
ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்ரெடி செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த 40 ஆண்டுகள் இவ்வளவு உடைத்து உருவாக்கி கொண்டு வந்தது விருதாவாகி கொண்டிருந்தது கிடையாது. கிறிஸ்துவினாலே ஜெயத்தை உண்டு பண்ணுகிறது. கிறிஸ்துவுக்காக ஜெயத்தை கொடுக்கிறது. அவருக்காக தான் வாழணும். இந்த வசன வாசனம் உயர்வோ தாழ்வோ என்ன சொல்லுங்க, வாழ்வோ சாவோ எதுவாயும் கர்த்தருக்கு பிரிப்பது கூடாத காரியம் தானே. அவருக்காக வாழ்கிற பொழுது அவர் நம்மளுடைய காரியத்தை பார்ப்பாரா மாட்டாரா? இந்த ஆண்டு இன்னைக்கிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். அதை கண்ணை செய்திருப்பீங்க. ஆண்டவரே கண்ணீர் நீங்க பார்க்கிறீங்களா இல்லையா, என்னை மறந்துட்டீங்களான்னு கூட நினைச்சிருக்க கூடும். ஆண்டவர் மறக்கிறதற்கு மன்னிக்க நன்றி. நான் உன்னை மறப்பதில்லை இஸ்ரவேலே, நான் உன்னை உருவாக்கினேன், ஜீவ திருடத்தை உனக்கு தருவேன் சொல்லி கர்த்தர் வாக்குறுதி. இந்த சபை மக்களுக்கு ஜீவ திருடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க வடித்த ஒவ்வொரு கண்ணீர் அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து 100 மடங்கு பலனை தரப்போகிறார். 100 மடங்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். எப்ப நான் இந்த சுவிசேஷ பாரம் நீங்க சுமந்து நீங்க செல்லும் பொழுது இந்த சபையோட சபை ஐயாவும் இணைஞ்சு நீங்க செயல்படுகிற பொழுது கூட கூடி என் கூட ஜெபம் பண்ணுங்க. நல்ல கண்களை போடுங்க. இன்னைக்கு நான் சிம்பிளா ஜெபம் பண்ணி வாசத்தை கொடுக்க போறேன். சாயந்தரம் ஒரு சுகமளித்தல் ஜெபம் நடக்க போகுது. அப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக நான் பிரைவசியா ஜெபம் பண்ண கொடுக்குறேன். அப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ சிம்பிளா உங்களுக்காக ஆசீர்வதித்து சபையை ஆசீர்வதித்து ஏன் ஆசீர்வதித்து நான் பெரியவங்க கிடையாது. ஆனா ஆண்டவர்களுக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். யார் ஆசீர்வதிப்பாயோ அவங்க ஆசீர்வதிக்க. இன்னைக்கு இந்த சபையை ஆசீர்வதிக்க ஜெபிக்க தேவனை நினைப்பிருக்கிறாரா நான் நினைத்து இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை போடுவோம், முழக்கங்களை போடுவோம். ஹalleluya. அதிகமா தான் கதாபா வைப்பேன். ஷகே சாந்தர் நாத்துராபாலா அன்பின் பரலோக தந்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தினத்தில் ஆண்டவரே இந்த கிரேக்கா ஏஜி சர்ச்சுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாகர்கோவில் பட்டணத்துல ஒரு மகிமையின் ஆலயமாய் நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஒரு மகிமையின் ஆலயத்திற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே அந்த நாடில மக்கோதரியா மக்களை போல இந்த பெரோவா பட்டணத்தை போல இந்த சபையை நீர் வைத்திருக்கிறேன். இந்த சபையை ஆசீர்வதியும், இந்த சபையை நீர் பலப்படுத்தும், இந்த சபையை நீர் நிறுத்திடைய செய்யும். 1:18 படி இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் ஆயத்தரங்கள்ல 1000 மடங்கு பிதாவே 1000 மடங்கு பெருக பண்ணும் ஐயா, 1000 மடங்கு ஆசீர்வதியும் ஐயா சொல்லி நல்ல சத்தமிட்டு கேளுங்க. தகப்பனே உங்களுடைய சபை ஐயா, இயேசுவே உங்களுடைய சபை நீங்க விட்டுறாதீங்க, நீங்க தூக்கி பிடிங்க. எந்த அனுபவ நோக்கத்தோடு எந்த ஒரு அனுபவப்பா கிரியோடு இந்த சபை 40 ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக இன்னையிலிருந்து நேரடிப்பினாக இன்னையிலிருந்து
உங்கள் துக்கத்தை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இனி அழுகை பள்ளத்தாக்கில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து சந்தோஷத்தின் இடங்களிலே உலாவி வர செய்கிற தேவன் என்று கர்த்தர் வார்க்கிறார். சந்தோஷமான இடங்களிலே உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறேன், உங்களை உயர்த்த போகிறேன், மகிமையடைய செய்ய போகிறேன். இந்த பட்டணத்தை சுதந்திரிக்க உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இது ஒரு மகிமையின் ஆலயம் என்று சொல்லி கர்த்தர் வார்க்கிறார். நன்றி கர்த்தாவே. இப்ப பிரியத்திற்குள்ள ஊழியர்கள் நீங்க சொன்னீங்க ராஜா, நான் சொல்லியிருக்கிறேன். நீ மகிமைப்படும் மாலை நேர கூட்டத்தை ஆசீர்வதித்தார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.